அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி இரு நிலைகளிலும் அவருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இது அவங்களுக்கு சொன்னாக்க அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை இந்த ஆரம்பம் இப்போ தான் ஜோதிடத்து உள்ளே வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக இது மெயினாக நான் சொல்கிறேன். அதனால் அவங்க இதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பலன் எடுத்தாங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ எந்த ஒரு ஜாதகத்திலும் நல்ல பலன் நடக்கணும் அப்படின்னா லக்னாதிபதியின் வலு மிக மிக அவசியம். இதை ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் இது. அப்படி இருக்கிறப்ப லக்னாதிபதி 100% நம்மளுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் ஓகே பண்ணுவார். அப்படின்னாலும் அந்த இடத்துல லக்னாதிபதி அதிக வலுவோடு இருந்தால் கூட சில கெட்ட பலனையும் சேர்த்து தான் பண்ணுவார், நல்ல பலனோட கெட்ட பலனையும் சேர்த்து தான் பண்ணுவார். இது 12 லக்னங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க பொருந்தும். இது 12 லக்னங்களுக்கும் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் அங்கே ஆட்சியாக இருக்காருன்னு வைங்க. செவ்வாய் அப்போ லக்னாதிபதி அங்கேயே ஒன்றுலேயே உட்காந்துருக்கிறாரு. அப்போ அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அதோட பலன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அங்கே 1ஆம் வீட்டின் பலன், அதாவது நல்ல பலன் வச்சிங்களேன். நல்ல பலன் ஒரு மேக்சிமம் அதிகபட்சம் நடக்கும், குறைந்த அளவு கெட்ட பலன் நடக்கும். குறைந்த அளவு கெட்ட பலன் நடக்கும். இது ஒரு நிலை. சரி, இப்போ லக்னம் மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்தோட அதிபதி லக்னாதிபதி. அவர் லக்னாதிபதியாகவும் செயல்படுவார், 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் செயல்படுவார். அப்போ 1 8க்கு உடையவர் செவ்வாய், அவர் லக்னாதிபதியாகவும் செயல்படுவார், 8ஆம் வீட்டு அதிபதி அதாவது அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியாகவும் வேலை செய்வார். அப்போ மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் விருச்சகத்தில் ஆட்சியாகவோ அல்லது மகரத்தில் உச்சமாகவோ ஆயிருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி கணக்கில் வச்சுக்கணும்? 1 8க்கு உடையவர் உச்சமாயிருக்கிறாரு, 1 8க்கு உடையவர் உச்சமாயிருக்கிறாரு இல்லை ஆட்சியாயிருக்கிறாரு. ஒன்றும் உச்சமாயிருக்கணும் இல்லை ஆட்சியாயிருக்கணும். இந்த மாதிரி இருந்தாக்க அவர் 1 8க்கு உடையவர் ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ ஆயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கணக்கில் அது போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கெட்ட பலன்கள் ஒரு தோராயமாக 25% நடக்கலாம், நல்ல பலன்கள் ஒரு 75% இது நடக்கலாம். ஆக மொத்தம் அங்கே கெடு பலன்கள் நடக்கும். ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது அட்டமாதிபதி அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. லக்னாதிபதி தான் அவர், அட்டமாதிபதி அவர் தானே. அப்போ அங்கேயே உட்காந்துருக்கிறாரு, ஆட்சியை உட்காந்துருக்கிறாரு, இல்லை உச்சமாக இருக்கிறாரு. ஆக மொத்தம் அங்கே கெடு பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கணும். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிஷப லக்னத்தோட அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அதாவது துலாத்தில் ஆட்சியாவோ அல்லது மீனத்தில் உச்சமாவோ ஆயிட்டா அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க கெடு பலன்கள் நடக்கும். கெடு பலன் அதிகமாக கூட நடக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று துலாத்தில் ஆட்சி, இல்லை அப்படின்னாக்கா இது மீனத்தில் சுக்கிரன் உச்சம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 75% நல்ல பலன் நடக்கலாம். இங்கே 25% கெட்ட பலன் நடக்கலாம். ஆக மொத்தம் நல்ல பலன் கொஞ்சம் தூக்கலாக செய்யும். ஏன்னா லக்னம் ரிஷப லக்னம். அப்போ லக்னாதிபதி போய் 6ல் உட்காந்துருக்கிறாருன்னா அங்கே கெட்ட பலனை செய்வார். அவர்
ஒன்று ஆட்சியாக இருக்கிறாரு, இல்லை உச்சமாக இருக்கிறாரு. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று ஆயிருக்கிறாரு அப்படின்னாக்கா அங்கே வலுவாயிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ வலுவாயிருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்கும். இந்த மாதிரி பலன். அப்போ நல்ல பலனும் இருக்கும், கெட்ட பலனும் இருக்கும், ரெண்டும் கலந்து தான் இருக்கும். அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிதுன லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதி 4ல் போய் தனித்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன அங்கே நடக்கும்? 4ல் தனித்து உட்காந்துருந்தா அவர் ஒரு இயற்கை சுவர். யார்? லக்னாதிபதி புதன் வந்து மிதுன லக்னத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் 4ல் தனித்து உட்காந்துருக்கிறார் அப்படின்னா அந்த புதன் வந்து இயற்கை சுவர். அப்போ இயற்கை சுவர்லாம் யார் யார்? குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை சுவர். அந்த சுவர் வரிசையில் இவர் வராரு. அந்த சுவர் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டில் தனித்து உட்காந்துருந்தா, 4ஆம் வீட்டில் தனித்து உட்காந்துருந்தா அங்கே பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே தனித்து உட்காந்துருந்தா கேந்திராதிபத்திய தோஷம், கேந்திர ஆதிபத்திய தோஷம். அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் அங்கே இருக்குது. தனிச்சுன்னா கேந்திராதிபத்திய தோஷம் புதன். அப்போ அங்கே 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னதுங்க? படிப்பு வராது, தாய்க்கு பிரச்சனை, தாய் சம்மந்தப்பட்ட இதில் பிரச்சனை, மொத்தத்தில் வீடு வாகனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பிரச்சனை. அதே மாதிரி முக்கியமாக தன் சுகம் கெடும், அந்த ஜாதகருடைய சுகம் கெடும். ஏன்னா அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து புதன் வந்து உச்சமாக இருக்கும், இல்லை ஆட்சியாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு இருக்காது, படிச்சிருக்க மாட்டாங்க, பெரிய அளவில் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, ஏதோ ஸ்கூலோடு நிறுத்திருப்பாங்க. இல்லைன்னா ஒரு மினிமம் ஒரு டெக்னிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா ஐடி இல்லை அப்படின்னாக்கா அந்த டிப்ளமோலாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இதோட டெக்னிக்கல் சைடு போனால் இப்படி, இல்லை ஸ்கூல் லைஃபோட +2 வரைக்கும் கூட முடிச்சிருப்பாங்க, இல்லை 10th வரைக்கும் கூட முடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் உச்சமாக இருக்கும், இல்லைனா ஆட்சியாக இருக்கும். இந்த மாதிரி என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து இப்போ நான் சொன்ன விஷயத்த சும்மா இதில் நான் உங்களுக்கு போடுறேன், அது பாருங்கள். அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசப்படும். அதனால் காரகத்துவத்தில் பார்த்திங்கனாக்கா காரகத்தில் சில டைமில் விட்டு கொடுத்தாலும் செய்யாமல் போயிடும். சில டைமில் அதுக்கு என்ன காரணம்? கிரக நிலை ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கு அந்த காரகத்தை பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பில் இருக்காது. அதனால் சில டைமில் பார்த்திங்கன்னா கம்மியாக பண்ணும், இல்லை அதிகமாக பண்ணும். ஆக மொத்தம் அந்த மற்ற கிரகங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப காரகத்துவத்தை வந்து பண்ணுமா பண்ணாதான்றது நம்மளுக்கு தெரியும். ஆக மொத்தம் அதை கூட செய்யாமல் கூட போயிடலாம். ஆனால் ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக செய்யும். இது ஒன்று தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மேஷ லக்னம், இங்கே விருச்சிகத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி ஆகிட்டார், இல்லை மகரத்தில் செவ்வாய் உச்சமாயிட்டார். இந்த மாதிரி ஆனாக்க 1-8க்கு உடையவர் உச்சம் அல்லது ஆட்சி, ஏதோ ஒன்று உச்சமாயிட்டாவோ இல்லை ஆட்சி ஆகிட்டாவோ ஏதோ ஒன்று, உடையவர் உச்சம் அல்லது ஆட்சி. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இங்கே 8ஆம் வீட்டு பலனை வந்து செய்யும், தூக்கலாக செய்யும். அப்போ 1ஆம் வீட்டு பலனையும் செய்யும். அப்போ 1ஆம் வீட்டு பலன்றது என்னது? லக்னம். அப்போ லக்னத்தோட இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே. அப்போ வந்து 1ஆம் வீட்டு பலனையும் 8ஆம் வீட்டின் பலனையும் எந்த வீட்டின் வழியாக பண்ணுங்க? இந்த வீட்டின் வழியாக பண்ணணும். எந்த வீடு? 10ஆம் வீட்டின் வழியாக பண்ணும். 8, 9, 10. அப்போ 1ஆம் வீட்டின் பலனையும் 8ஆம் வீட்டின் பலனையும் 10ஆம் வீட்டின் வழியாக பண்ணும். இதை சிம்பிளாக புரிஞ்சுங்க. அதே மாதிரி இதே இப்படி இருக்காருன்னு வைங்க, செவ்வாய் இங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு நன்மை வந்து
மேக்சிமம் தீமை வந்து கொஞ்சம் கம்மியாக அப்படி பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து மேஷத்தில் ஆட்சியாக இருந்து லக்னம் வந்து மேஷ லக்னம் அங்கேயே ஆட்சியாக இருந்து இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பலன் இருக்கும். இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னா ரிஷப லக்னம் இங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்காரு. சுக்கிரன் வந்து இங்கே ஆட்சியாக இருக்காரு. சே என்னது சூரியன் வருது, செவ்வாய் வருது, சுக்கிரன் வர மாட்டேங்குது. ரைட்டு, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு 1 6க்கு உடையவர் இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதி தான் அவர். அப்போ 1க்கு உடையவர் அவர், 6க்கு உடையவர் அவர். அப்போ 1 6க்கு உடையவர் ஆட்சி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல இதே லக்னம் துலாத்தில் சுக்கிரன் இங்கே இருக்காரு, ஒன்று இங்கே இருக்கிறாரு, இல்லை அப்படின்னாக்கா மீனத்தில் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு சுக்கிரன். ஆட்சின்றான் உச்சம். துலாத்தில் ஆட்சியாக இருக்கிறாரு, சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சமாக இருக்கிறாரு. அப்படின்னா 1 6க்கு உடையவர் உச்சம் அல்லது ஆட்சி அப்படின்னா உங்களுக்கு 1 6. அப்போ 1ஆம் வீட்டு பலனையும் 6ஆம் வீட்டின் பலனையும் எங்கே அந்த கிரகம் உட்காந்துருக்கோ அங்கேருந்து பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 6ஆம் வீட்டுன்றது என்னது, கடன், நோய், எதிரி, அசிங்க காலம் இதெல்லாம் நடக்கும். அங்கே மேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டுன்றது என்னது, 8ஆம் வீட்டு பலன்னு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து கண்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷத்தில். ஏன்னா அவர் லக்னாதிபதி, அவர் 8ஆம் அதிபதி. இங்கே வந்து 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் அதிபதி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வேலை செய்வார். அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிதுன லக்னத்துக்கு புதன் இங்கே தனிச்சு இருக்காரு அப்படின்னா இங்கே கேந்திரம், முதல் கேந்திரம். அப்போ கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறாரு, கேந்திராதிபத்திய தோஷம். அப்போ கேந்திராதிபத்திய தோஷன்றது 4ஆம் வீட்டின் ஆதிபத்தி என்னங்க, படிப்பு, வீடு, வாகனம், வண்டி, தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மொத்தத்தில் சுகஸ்தானம், தன் சுகம் கெடும். மொத்தத்தில் இந்த தோஷம் வந்து அந்த மாதிரி பண்ணும். ஆக மொத்தம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லக்னத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது சாதகமுள்ள சாதகமற்ற ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் எல்லாமே. இந்த இரு ஆதிபத்தியம் உள்ள ஆதிபத்தியங்க, அதாவது இரு ஆதிபத்தியம் உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நல்லதாக வரும், இன்னொன்று கெட்டதாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பலன் எடுக்கணும். ஆக மொத்தம் இரு ஆதிபத்தியம் உள்ள வீடு, அந்த வீட்டு பலன், அந்த கிரகம் எங்கே, அந்த வீட்டோட கிரகம் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி பொதுவாக நம்ம வந்து சிம்பிளாக ஒரு சில இது மட்டும் அந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக சொல்லியிருக்கேன். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன் எடுங்க. அதேமாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்றது நீங்களே வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 12 லக்னத்துக்கும் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, நன்றி.